எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மளுக்கு நல்ல அருள் புரிவானாக. அதே போல நமது அமானின் சேவைகளில் இதுவரை நமது மெடிக்கலுக்காக கொடுத்து கொண்டிருக்கின்ற பணத்திலையும் சில தீர்மானங்கள் இன்ஷா அல்லாஹ் வசிப்பார்கள். அதே போல அமானினுடைய இந்த ஜூலை மாசம் நம்மளுடைய அமானுடைய அலுவலகம் அண்ணன் கௌரவ தலைவர் அமீன் அண்ணன் அவர்கள் ஊருக்கு சென்றிருந்த போது அலுவலகம் திறக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். இது குறுகிய காலத்திலே ஒரு திறக்கப்பட்டு நம்ம தலைவர் அவர்கள் ஜும்மாவில் அறிவிக்கப்பட்டு நமது முக்கியஸ்தர்களை அழைத்து ஒரு குறுகிய ஒரு 3 நாள் நிலையில இந்த விழாவை நமது தாயத்திலிருந்து இந்த ஆஜா பரக்கு பாஷா ஆதம் மாலிக்கு இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம். குறுகிய காலத்துல ஒரு கூட்டத்தை நம்ம ஒரு அடையமுத்துல அவங்களாலே கூட்ட முடியும்னு சொல்லிட்டு ஒரு 50 பேரை கூட்டி ஒரு கூட்டத்தை கூட்டி இந்த திறப்புலா செஞ்சாங்க. அப்ளிகேஷன் சேர் இதெல்லாம் பர்னிச்சர் எல்லாம் வாங்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள ஏற்பாடுலாம் பண்ணி ஆபீஸ் சேர்லாம் பண்ணியாச்சு. இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் நம்மளோட அமான் எஜுகேஷன் சென்டர் திறக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நமது கல்வி வழிகாட்டியினுடைய பொறுப்பாளர் அல்லமீன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆல்ரெடி நம்ம ஊர்ல 2 கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப் எல்லாரும் ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் நம்ம ஊர்ல தான் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதுக்குள்ள ஆரம்பிச்சு இந்த கல்வி வழிகாட்டு மூலியமாக எஜுகேஷன் சென்டர் ஆரம்பிச்சு நம்ம ஊர் பிள்ளைகளுக்கு, ஏன்னா இங்க வரவங்க நிறைய பேர் படிச்சுட்டு வர்றாங்க, பேசிக் நாலேஜ் கம்ப்யூட்டர்ல ஏதாவது எக்ஸல் அது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 3-4 பேர் திரும்பி போயிட்டாங்க. இதையெல்லாம் மனசுல வச்சுதான் நம்ம ஊர் பிள்ளைங்க அதுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆரம்பிச்சாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை கூடிய விரைவில் அல்லமீன் அவர்கள் ஊருக்கு போன பிறகு அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்து தருவார்கள். அதே போல நம்ம ஊர் புதிதாக மருத்துவத்திற்கான ஒரு அப்ளிகேஷனும் ஸ்காலர் அதாவது படிப்புக்காக ஒரு அப்ளிகேஷன் தனித்தனியாக அடித்து நம்ம அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அதை நம் முதல் மக்களுக்கு தயவு செய்து தங்களுக்கு தெரிந்தவர்கள் யார் படிக்க விரும்பினாலும் அல்ல மருத்துவ உதவி கேட்டாலும் தயவு செய்து பனியன் அவர்கள் அறிவித்தது போல தங்களுக்கு சும்மா நம்ம பணம் வாங்கிட்டே இருந்தா பத்தாது, முடிந்த வரைக்கும் யார் யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் நீங்க ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரி அம்மாள் மூலியமா செயல்பாடுகளை பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்க எல்லாம் கொஞ்சம் சொல்லணும். சொன்னாதான் தெரியும். ஏன்னா எவ்வளவுதான் நம்மளும் அறிவிச்சுட்டு இருக்கிறோம். இது தொடர்ந்து நம்ம செய்ய முடியும் போது அவங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். தெரிய வந்தா இதோட பயன்பாடுகளை நிறைய செய்யலாம். அதனால தயவு செய்து உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரா இருந்தாலும் சரி, நமக்கு செய்யக்கூடிய படிப்புக்காண்டி உதவி தொகைக்கு தாங்கள் சிபாரிசு செய்யும்படி அன்புடன் கேட்டு வருகின்றேன். மேலும் நமது ஒரு பெருமையான அல்லாவுக்கா ஒரு நமது அம்மாவின் சார்பாக 2 வருடம் ட்ரிபிள் படித்து விட்டு அம்மான் செலவில் படித்து விட்டு இந்த சென்னையில ஒரு பையன் 6000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இது எவ்வளவு பெரிய பாக்கியம். இது இதுக்கப்புறம் அவர் குடும்பத்தை அவர் காப்பாத்திக்குவாரு அல்லாஹ்வுடைய கிருபையினால. அதுக்கு நம்ம ஒரு தூண்டுதலா இருந்திருக்கிறோம். இப்ப 6000 ரூபாங்கிறது அவருக்குள்ள செலவுக்கே பத்தாது. ஆனா இன்ஷா அல்லாஹ் அவர் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு வெளிநாட்டுக்கு போனாருனாக்கா நல்ல சம்பளத்துக்கு வேலை செய்யலாம், அவங்க குடும்பத்தை காப்பாற்றலாம். இவருக்கு தகப்பன் இல்லாத பையன் கஷ்டப்பட்டு படிச்சாரு. இப்ப 6000 ரூபாய்க்கு மெட்ராஸ்ல சம்பளத்துல வேலைக்கு இருக்கான்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போல இப்ப இந்த வருஷம் இடையில ஒரு வருஷம் பிஇ கடைசி வருஷம் படிக்கக்கூடிய பையன் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால படிக்க முடியல. இந்த வருஷம் அவருக்கு பணம் கொடுத்திருக்கோம். அவர் இன்ஷா அல்லாஹ் பிஇ முடிச்சிடுவாரு இந்த வருஷம். அதே மாதிரி இந்த வருஷம் புதுசாக பிஇ ட்ரிபிள்இக்கு படிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பாஸ் பண்ணிருக்கோம். அதனால தொடர்ந்து நம்மளுக்கு சேவைகள் செய்வதற்கு தங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. ஒத்துழைப்பு என்றால் என்ன, இது சந்தா தான். இந்த சந்தாவை தாங்கள் ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கவங்க இருக்காங்க. தயவு செய்து உங்களோட சந்தா தொகையில செய்திகளை நம்ம ஊருக்கு இன்னும் நிறைய செய்யலாம். எம்பிபிஎஸ் கூட ஒரு சீட்டு ஒரு பையன் வந்தது, ஆனா நம்மளால முடியல. அது நம்ம ஊர் பையன் தான், நம்ம ஊர்ல தங்கியிருக்காங்க. எம்பிபிஎஸ் சீட்டுக்கு 3 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு உங்களால கொடுக்க முடிய மாட்டாங்க. நம்மள்ட்ட இருக்கிற ஃபண்ட்ல ஒருத்தர் சொல்லிவிட்டு அப்புறம் நம்மளால கௌரவ தலைவருக்கு வந்துச்சு, உங்களுக்கு ஒரு வருஷம் 3 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு. ஆனா நம்மளால அந்த 3 லட்சம் ரூபாய் சொல்லிவிட்டோம்னா அப்புறம் கொடுக்கலன்னாக்கா அது ஒரு பெரியதா போயிடும். அதனால எங்களால அந்த அளவுக்கு முடியாதுன்னு சொன்னோம். ஆனா அந்த பையன் இப்ப திரும்பி பிஇ சேர்ந்திருக்காரு. அவரு எனக்கு வசதி வாய்ப்பு இல்லாதனால நான் பிஇல சேரேன்னு சொன்னாரு. அதுக்குள்ள பணத்தை நம்ம கொடுத்துருக்கோம். இது தொடர்ந்து நம்ம இது மாதிரி இன்னும் நம்மள்ட்ட ஃபண்ட் நிறைய இருந்துச்சுனாக்க பிஎஸ்சி எம்பிபிஎஸ் எதுவுமே படிக்க வைக்கலாம். ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு கூட வைக்கலாம்.
இன்ஷால்லா அதுக்கு முன்னதே நமக்கு ஃபண்டு தான் தேவை. அது ஓரளவு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஷால்லா எல்லாரும் தொடர்ந்து செஞ்சோம்னாக்கா இன்னும் நல்லா அழகா செய்யலாம். அதே போல மருத்துவத்துக்கும் அதே போலதான். இப்பொழுது முதல்ல நம்ம குறைவா கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் ஆபரேஷனுக்கு இப்ப இடையில கூட ஒரு அதாவது ஒரு நம்ம மாற்று இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு காலில் ஆபரேஷன் ஸ்டீல் பட்டை இருக்கு, பட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ள ஆபரேஷனுக்கு உள்ள தொகையை அல்ஹம்துலில்லாஹ் 25,000 சொன்னாங்க. நம்மளோட லிமிட் அவ்வளவுன்னு சொல்லியாச்சு. அதுக்கு ஆபரேஷன் பண்ணும்போது வாங்கி கொடுக்கறதா சொல்லி அதே மாதிரி நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி பணிகளை செய்து கொண்டிருக்கோம். இதுக்கு தங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அது தொடர்ந்து இது இருந்துச்சுனாக்கா நம்ம இன்னும் எந்த ஒரு இது இல்லாம சிரமங்கள் இல்லாம தொடர்ந்து நம்மளால செய்ய முடியும். அதுக்கு தங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். இன்ஷா அல்லாஹ் தங்களால் முடிந்தவருக்கு பைத்துல் மாலுக்கும் சரி, அமானுடைய சந்தாதாரர்களும் சரி, தொடர்ந்து நம்ம அந்த சந்தாதாரர்களை செலுத்தி நம்ம மக்களுக்காக செய்யக்கூடிய பணியை தொடர்ந்து செய்யக்கூடிய அல்லாஹ் நல்ல புரிவானாக. அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் எல்லாம் முன்னாடியெல்லாம் ஆரம்பத்துல இருந்த ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல எக்ஸல்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். எக்ஸல்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரே ஆளு பேர் திருப்பி திருப்பி வந்துட்டு இருந்துச்சு. நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில ஏன்னா ஒரே ஆளு பேர் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கிறதுனால அது ஒரு பீரியடுமா அப்படி இம்ப்ரூவ் பண்ணி இப்போ எனக்கு அப்புறம் ஆஜாவசன் பார்த்தாரு. ஆஜாவசன் பார்க்கும்போது அந்த எக்ஸல்ல அவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி பண்ணாரு. அதுக்கப்புறம் அமீர் அதோட நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா எக்ஸல்ல பண்ணாரு. இப்ப நண்பர் நிஜாமுதி அவர்கள் MSSல நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நம்மளோட டேட்டாஸ் இந்த மாதிரி டபுள் என்ட்ரி இதை 2 பேர் வர்றது எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாருக்கும் ஒரே என்ட்ரி. இப்ப ஊருக்கு போனோம்னா அவங்க ஊருக்கு போனாலும் அவங்களோட பேர் இருக்கும், கேன்சல் லிஸ்ட்ல இருக்கும். அவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னா அவங்க ரீஜாயிண்ட். அது மாதிரி அவங்களோட ஃபாதர் நேம், அவங்க எங்க இதுங்கிறாங்க. தயவு செய்து எல்லாரும் தங்களோட டெலிபோன் நம்பர்லாம் கரெக்டா கொடுத்துருங்க. டெலிபோன் நம்பர் இதெல்லாம் இன்னும் இன்ஷால்லா ஃபியூச்சர்ல போட்டோவோட எல்லாரோட டீடைல்ஸ் வைக்கிற மாதிரி. ஏன்னா பாருங்க, ஒரு சமீபத்துல இதுல ராசல் கேமாவில ஒரு அம்பரத்தூரா ஒரு நபர் இறந்து 2 நாளா யாருக்கும் தெரியல. ஏன்னா அவங்க சொந்தக்காரங்களும் இருக்காங்க, 2 நாளா அவங்களுக்கு யார் இறந்து போனது செய்ய தெரியல. இது மௌத்துக்கான்னு சொல்லல, நல்லது கிட்டது எல்லாமே இருக்கு. நம்மளோட டீடைல்ஸ் நம்ம கரெக்டா நம்ம இருந்தோம்னா எல்லாரும் இதை அம்மா கல்விக்கும் செய்யறது இல்லை. நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்றுபட அவங்களுக்குள்ள கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் இதெல்லாம் பார்க்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லா டீடைல்ஸ் இருந்துச்சுனாக்கா அட்லீஸ்ட் டெலிபோன் நம்பராச்சும் கரெக்டா இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அன்னைக்கு நான் ஒரு ஆளுக்கு போன் பண்ணி பேசி இது மாதிரி கூட்டம்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்தாலும் திரும்பி போன் அடிக்கிறாரு. அவரு பாம்பேக்காரர் போட்டிருக்கு. நம்ம தமிழ் இங்கிலீஷ்ல போஸ்ட் பார்த்துட்டு இது என்ன மெசேஜ் அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி மீட்டிங் ஊர் மீட்டிங் அப்படின்னு. இந்த போன் என்கிட்ட 3 மாசமா என்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு. அது ஊருக்கு போயிட்டாங்க போல இருக்கு. அந்த பையனோட நம்பர் அவர்கிட்ட இருக்கு போல இருக்கு. அப்புறம் சொன்ன உடனே சாரி அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சோ அந்த மாதிரி ஊருக்கு போறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதே மாதிரி யாராவது தங்களுடைய நம்பரை டெலிபோன் நம்பர் மாத்திருந்தீங்க தயவு செய்து நிஜாமுக்கு போன் பண்ணி சொல்லுங்க. இல்ல யாருக்கு வேணாலும் நிர்வாகத்துக்கு போன் பண்ணி சொல்லுங்க. டெலிபோன் நம்பர் மாத்திட்டு இது மாதிரி இன்ஷால்லா தங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய இடம், லொகேஷன், எந்தெந்த தரத்தில் தங்கி இருக்கீங்க அந்த விவரங்களையும் கொடுத்தீங்கன்னாக்கா நம்ம டேட்டா பேஸ்ல எல்லா டேட்டா பேஸ்லயும் கரெக்டா வச்சிருக்காப்ல நிஜாம். நீங்க யாரு இப்போ எவ்வளவு இந்த சந்தா நம்பர் இந்த லிஸ்ட பாத்தீங்கன்னா தெரியும். உங்களோட ஐடி நம்பர் சொன்னீங்கன்னா இவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, இந்த ரோட்டுக்குள்ள இந்த தெரு இந்த இடத்துல துபாயில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸும் வர மாதிரி பண்ணிருக்கு. இதுல எக்ஸல்ல முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். இப்ப MSSல நல்லா பண்ணிட்டு இருக்காப்ல. இது இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி எல்லாரோட போட்டோவோட வச்சுட்டோம்னாக்க யாரு என்னங்க, ஏன்னா சில பேருக்கு தெரியாது. இந்த ரோட்டுக்குள்ள போட்டோ பார்த்தாக்கா டக்குன்னு கண்டுபிடிச்சலாம். அந்த மாதிரி அதுக்குண்டான ஏற்பாடுகளை நிஜாம் செய்து கொண்டிருக்கிறார். தாங்கள் தயவு செய்து நிஜாம் அவர்களிடம் தொடர்பு கொண்டு அதுக்கு தங்களுடைய டீடைல்ஸ்களை ஜஸ்ட் அவரோட இமெயில் ஐடிக்கு ஏதாவது நீங்க உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும், அவர் அப்டேட் பண்ணிடுவாரு. அது தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. இன்ஷால்லா அவருக்கு அந்த உதவியை நம்ம தொடர்ந்து செஞ்சோம்னாக்கா எல்லா டேட்டாஸும் நம்மளுக்கு எல்லாரோட ரெக்கார்டும் கரெக்டா இருக்கும். இந்த ரெக்கார்டு நம்மளுக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தயவு செய்து தங்களுடைய எல்லா டீடைல்ஸும் நிஜாமுக்கு அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வேற இன்ஷால்லா வெப்சைட் விஷயமா 1 வருஷமா 6 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. அது சில தவிர்க்க ஆஜாமார் பண்ணிட்டு இருந்தாரு. அது சில முடியல, பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால இப்ப வேற ஆள் மூலியமா நிஜாம் தயார் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இன்ஷால்லா அதோட பத்தி நிஜாம் அவருக்கும் சொல்லுவாரு. கூடிய சீக்கிரம் அந்த வெப்சைட் இதாகிடும். அதோட நம்ம ஃபுல் டீடைல்ஸ் நம்ம அம்மானுடைய செய்திகள் எல்லாம் அதுல வரதுக்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க பண்ண பிறகு அவங்க அந்த ஆபரேஷனுக்கு ஒரு செலவு காசை நீங்க அவங்கள்ட்ட மனைவிட்டே பேசும்போது இப்ப வேண்டாம், எனக்கு செலவாயிடும், நான் ஆபரேஷன் டயத்துல வாங்கிக்கிறேன். ஏன்னா முதல்ல அமீனாவிலேயும் நம்மளுக்கு தகவல் படி 6 லட்சம் ரூபாய் கிட்னிக்கு ஆபரேஷன் ஃப்ரீயா கிடைக்கிறதுனால டிரான்ஸ்பரன்ஸ் செலவுக்கு மட்டும் 6 லட்சம் ரூபாய் ஆகும். அது மெட்ராஸ்ல ஒரு
1,00,000 ஏற்பாடு பண்றாங்க. மிச்சதை ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னாங்க. நம்ம ஊர் பிள்ளைகளும் வெளியூர் நம்ம ஊர் பிள்ளைகளோட நம்ம ஊர் கம்பெனில பிள்ளைகள்கிட்ட வேலை செய்யறவங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 2,11,000 வசூல் பண்ணோம் இந்தியா ரூபா. அது பணத்தை அபுதாபியில மீட்டிங் போடும்போது நீங்களே வச்சிங்கன்னு சொன்னதுனால நான் வீட்டுல என்னைக்கு இருந்தாலும் ரெடியா இருக்குன்னு சொல்லி வீட்லயே வச்சிருந்தோம். திடீர்னு அவங்களுக்கு ரொம்ப முடியாத நிலைமையில எல்லாமே திரும்பி மெட்ராஸ் கொண்டு போனாங்க. மெட்ராஸ்ல எப்படியாச்சும் வச்சு பார்க்கலாம்னு சொன்னாங்க. மெட்ராஸ் கொண்டு போகும்போது எனக்கு ரொம்ப முடியல, இருந்தாலும் கொடுங்க போய் டாக்டர் ட்ரை பண்றேன்னு சொன்னாங்க. அந்த பணத்தை திரும்பி ஒரு 50,000 கொடுத்தோம். இப்போ 1,11,000 நம்மள்ட்ட இருக்கு. அது இல்லாம இங்க ஒரு 200 கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 இந்தியன் ருபீஸ்க்குள்ள பணம் இங்க இருக்கு இன்னும். இது எல்லாத்தையும் சேர்த்து அவர் வீட்டிலேயே அவர் மனைவியிடம் கொடுத்துருவதாக எல்லாரும் சொல்லுவாங்க. தங்களுடைய அனுகூலத்தை ஏதாவது சொல்லி கருத்து இருந்தா சொல்லுங்க. இன்ஷால்லா அதே 1000 ரூபாய் வசூல் பண்ணிருக்காரு இந்தியன் ருபீஸ். அதை என்ன செஞ்சிருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஒண்ணு சரியா அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் வரலன்னு சொல்லிட்டு நேற்று இமெயில் அனுப்பிட்டாரு. அது ஒரு 45,000 ரூபாய்க்கு யாரோ வெஸ்டர்ன் யூனியன் மூலியமா அவங்க அக்கௌண்ட்டுக்கே அனுப்பிட்டாங்க. 45,000 ஒண்ணு 26,000 ஒண்ணு வெஸ்டர்ன் யூனியன் மூலமா அங்க திருச்சியில இருந்து யாரும் டைரக்டா அவங்க அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க ஐஓபில. அதுக்கு உள்ளார ஃபஜல் நேற்று அனுப்பியிருந்தாரு. சோ அதனால அவங்க 20,000 21,000 அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு. இந்த பணத்தையும் இன்ஷால்லா அவங்க வீட்டுல அவங்க மனைவிட்டே கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஓடி கொண்டிருக்கு. இன்ஷால்லா அது தங்களோட அனுமதி வேணும். இன்ஷால்லா அதை தொடர்ந்து செய்யக்கூடிய கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹக்காண்டு வாங்கினது, அவங்க பேர்ல வாங்கினது. இன்ஷால்லா அதை நம்ம கொடுத்துருவோம். மற்றபடி இன்ஷால்லா அம்மாவுடைய சேவைகளை தாங்கள் எல்லாரும் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அம்மான் தலைவர் அவர்களுக்கு அம்மான் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக கடந்த கூட்டங்களில் நடைபெற்ற தீர்மானங்கள் வாசிப்பு அண்ணன் APA பஷீர் அகமது அவர்கள் உங்களிடத்துல உங்கள் மத்தியில் வாசிப்பார்கள். Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. மருத்துவ உதவித்தொகை ரூபாய் 3,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாயாக உயர்த்தியும், அறுவை சிகிச்சைக்காக உதவித்தொகை 10,000 ரூபாயிலிருந்து 15 ரூபாயாக உயர்த்தியும் 6/7/2012 அன்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. தீர்மானம் நம்பர் 2 தலைவர் அண்ணன் நூருல் அமீன் அவர்கள் முன்னிலையில் நமது ஜமாத் தலைவர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். அம்மானின் தாய பிரதிநிதிகளும் நமது ஜமாத்தார்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். தீர்மானம் நம்பர் 3 அமான் கல்வி வழிகாட்டி மையம் இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் நமது தாய அலுவலகத்திலேயே தூங்குவதற்கு உண்டான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. தீர்மானம் தாயகத்தில் அம்மானை ரெஜிஸ்டர் அசோசியேஷன் ஆக மாற்றுவதற்கு உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது. வரவு செலவு மற்றும் இப்பொழுது தலைவர் சொல்லியது போல இந்த அக்சஸ் சிஸ்டத்தை பற்றிய ஒரு விளக்கத்தை நமது அம்மானின் பொருளாளர் ஹாஜா நிஜாமுதீன் அண்ணன் அவர்கள் உங்களின் மத்தியிலே உரையாற்றுவார்கள். எல்லாத்தையும் திறந்துட்டு அடியக்கமங்கலம் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக இங்கே நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடிப்பதற்காக கூடியிருக்கும் அம்மான் சகோதரர்கள் அனைவருக்கும் எனது இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நிர்வாகம் பொறுப்பேற்ற 6 மாத